ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஏபி 5 சென்டிமீட்டர், டிஇ 5 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர், இஎஃப் 6 சென்டிமீட்டர், அதே மாதிரி சிஏஎஃப் 5.5 சென்டிமீட்டர், எஃப்டி 5.5 சென்டிமீட்டர். இவ்வளோதான். ஒரு ட்ரையாங்கிளோட இன்னொரு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணையில் அது எல்லா பார்ட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்குன்றது தான் அதுக்குரிய இது ஏபிக்கு டிஇ, பிசிக்கு இஎஃப், சிஏக்கு எஃப்டி, இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கு இந்த பார்ட் ஈக்குவலாக இருக்குது. எப்படி சொல்லணுன்றது தான் இந்த சிபிசிடின்னு சொல்லுவாங்க. அதுதான் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் எதில் வரும்னா, நம்ம சைடு ஆங்கிள் சைடு இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ், ஆங்கிள் சைடு இந்த மாதிரி பார்த்தது போக ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்குருவன்ட்டுன்னு சொல்லிட்டாலே, ஆக்சுவலாக மெயினாக என்ன, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்குருவன்ட்டுனாலே என்ன அர்த்தம்னா அதோட சைட்ஸும் ஆங்கிள்ஸுமே இங்கே ஈக்குவல்ன்றது தான் கான்செப்ட். இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல், ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் இ, ஆங்கிள் சிக்கு ஆங்கிள் எஃப், ஆங்கிள் ஏக்கு ஆங்கிள் டி ஈக்குவலாக இருக்குன்றது தான் அர்த்தம். அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்குருவன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஆங்கிள் சைடெலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்ம செய்யும்போது புரியும். அந்நியாரம் இந்த சிபிசிடி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எல்லா சமயம் நம்ம கடைசியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம இதோட சிலப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும்.